ஹாய், ஐம் அட்வொகேட் சாருமதி பேசுகிறேன். இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் வந்து நிறைய குழந்தைங்களுக்கு செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் நடக்குது. செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் நடந்த உடனே பேரண்ட்ஸ்க்கு வந்து ஒரு லீகல் அவேர்னஸ் இல்லை. அதனால் அவங்க எப்படி கம்ப்ளைண்ட் பண்ணணும், யார்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணணும், என்னென்ன ஸ்டெப்ஸ்லாம் எடுக்கணுன்றதை பற்றி சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம பேஜை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்கள் குழந்தைக்கு ஏதாவது ஆச்சுன்னா எங்கே போய் கம்ப்ளைண்ட் பண்ணணும் தெரியுமா? ஒரு செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் நடந்துடுச்சு, யார் வந்து புகார் கொடுக்கலான்னு பார்க்கலாம். பேரண்ட்ஸ் கொடுக்கலாம், டீச்சர்ஸ் கொடுக்கலாம், பக்கத்து வீட்டுக்காரங்க, அந்த மாதிரி யார் பார்க்குறாங்களோ அவங்க எல்லாருமே இந்த வந்து புகாரை கொடுக்கலாம். ஓகேவா? இது செக்ஷன் 19 படி இந்த அப்யூஸ் நடக்குதுன்னு தெரிஞ்சு அவங்க கண்டிப்பாக ரிப்போர்ட் பண்ணணும். குழந்தைக்கு இப்போ வந்து செக்ஷுவல் அப்யூஸ் நடந்துருச்சுன்னா அந்த குழந்தைக்கு வந்து மெடிக்கல் எக்ஸாமினேஷன் வந்து ஒரு டேக்குள்ளே 24 ஹவர்ஸ்க்குள்ளே எக்ஸாமினேஷன் பண்ணி ரிப்போர்ட் பண்ணியிருக்கணும். நம்ம எங்கே போய் புகார் கொடுக்கலான்னு பார்க்கலாம். ஓகேவா? எங்கன்னா நேராக போலீஸ் ஸ்டேஷனில் ஃபஸ்ட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து சைல்டு லைன் ஒன்று இருக்குது, 1098. அந்த லைனுக்கு கால் பண்ணி நம்ம வந்து நம்மளோட கம்ப்ளைண்ட்டை வந்து ரைஸ் பண்ணலாம். அது வந்து ஃபுல் 24/7 வந்து எப்பயுமே அவைலபிளாகவே இருக்கும். அது ஃப்ரீ ஹெல்ப் லைன் தான், அதுக்கு கால் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஆன்லைன் மூலயமா இபாக்ஸில் NCPCR வெப்சைட் மூலயமா நம்ம ரிப்போர்ட்டை வந்து நம்ம கம்ப்ளைண்ட்டை ரைஸ் பண்ணலாம். ஓகேவா? சைல்டு வெல்ஃபேர் கமிட்டி மூலயமா அந்த குழந்தைங்களுக்கு தங்க வசதியும் அதுக்கப்புறம் அவங்களுக்கு கவுன்சிலிங் சப்போர்ட்டும் நம்ம தான் கொடுக்கணும். அதேமாரி அந்த குழந்தையோட நேமை வந்து நம்ம வெளியிடவே கூடாது. இந்த குழந்தை பேர் தான் சொல்லிட்டு வெளியிடவே கூடாது. அது மாதிரி அவங்க வந்து யாருன்னா வெளியிட்டாங்கன்னா அது வந்து சட்டப்படி குற்றம் தான். கண்டிப்பாக அவங்க மேலே ஆக்ஷன் எடுப்பாங்க. யார் வந்து அந்த நேமை வந்து வெளியிட்டாங்களோ அவங்க மேலே வந்து ஆக்ஷன் கண்டிப்பாக எடுப்பாங்க. உங்களுக்கு யார் மேலே சந்தேகம் இருந்துச்சுன்னா நீங்கள் டிலே பண்ணாமல் சைல்டு ஹெல்ப்லைன் நம்பருக்கு 1098க்கு கால் பண்ணி நீங்கள் ரிப்போர்ட் பண்ணுங்கள். ரிப்போர்ட் பண்ணோன்னே அவங்க ஆக்ஷன் எடுக்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? நீங்கள் இந்த மாதிரி ஒரு புகார் கொடுக்கறதுனால ஒரு குழந்தையோட எதிர்காலத்தை நீங்கள் காப்பாற்றலாம். ஓகேவா? இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சேவ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எதனா டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். மோர் லீகல் இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.